அப்புறம் டீரக்கு கால் பண்ணேன். என்னடா உன் வீடு அமைதியாக இருக்குன்னு சொல்லி கேட்க, பேப் டோம் கூட போயிருக்கா, என் பேரண்ட்ஸும் தாத்தாவும் வெளியே போயிருக்காங்க, எனக்கு போகிறதுக்கு எந்த இடமும் இல்லை, ஸோ அதனால நான் ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் பண்ண அந்த ப்ராஜெக்டை காட்ட, வா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல, ரொம்ப நல்லா இருக்கா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மோரப் வேறு சும்மா இல்லாமல் அந்த டாக் வேறு அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. என்னாச்சு அங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, இவன் சும்மா என்னோட மாடலை தனித்தனியாக பிரித்து பிரித்து போட்டுட்ருக்கான், அதான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, சரி அப்புறமா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். சரி ஓகே பாய்ன்னு சொல்லி அவனும் ஃபோனை கட் பண்ணிட்டான். அப்புறம் சார் பிஸியாக ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்க, காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லி டாக் கிட்ட சொல்லிவிட்டு டோர் ஓப்பன் பண்ண, மிஸ்டர் டீரக் நீங்கள் தானே, இந்தாங்க அப்படின்னு சொல்ல, இது நான் ஆர்டர் பண்ணலையே, இதை தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி கையில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸும் கூட கொஞ்சம் டெசர்ட்டும் கொடுக்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குது டீரக்கு, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அவனுக்கு. அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி என்னாச்சு இது அப்படின்னு சொல்லி கேட்க, என் பாய் ஃப்ரெண்டை சேர் பண்ணுறக்காக நான் ரெடி பண்ணுது, அந்த ஃப்ளவர் பார்க்கும்போது எனக்கு உன்னோட ஞாபகம் வரும், டெசர்ட் சாப்பிடும்போது உனக்கு எனர்ஜி கிடைக்கும்ல, அதுக்காக உனக்காக பார்த்து பார்த்து பண்ணேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்ல, இந்த தேங்க்யூக்கு பதிலாக நீ க்யூட்டாக அழகாக சிரிச்சா அதுவே எனக்கு போதும்னு தோணுதுன்னு சொல்லி சொல்கிறான். கண்டிப்பாக சிரிப்பேன் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக அவனை பார்த்து சிரித்து காட்டுறான். அதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இதை நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த ஃப்ளவர்ஸு டெசர்ட் எல்லாம் வச்சு பார்த்து ரசிச்சிட்ருக்கான். இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குப்பான்னு சொல்லி அப்படியே அதை ஃபோட்டோ எடுத்து அதை பார்த்துட்டே இருக்கான். ஸோ அந்த மூமெண்ட்டு ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அந்த ஃபோட்டோவை டேக் பண்ண, என்னோட சப்போர்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி அதில் அப்படியே அழகாக எழுதி லைக் யுவர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் காமெடி பண்ணிகிட்ருக்க. அதுக்கப்புறம் இவன் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் அப்படியே அடுக்கி வச்சு அதை ஒன்று டிஸ்பிளே பண்ணி காட்டிகிட்ருக்கான் டீரக் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டே இருக்காங்க. சேம் டைம் அடுத்து இங்கே காலேஜில் தான் காட்டுறாங்க. யூனிவர்சிட்டியில் அவங்கவுங்க பூத்தை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் பிஸியாக எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, அங்கே நம்ம லீ பையன் மட்டும் அந்த லை பையனுக்கு கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். என்னடா நடக்குது, தனியாக சிரிச்சிட்ருக்காங்கிற மாதிரி டீரக் அவனை பார்த்துட்டே இருக்க, இங்கே ஜாயும் டைப்பும் பிஸியாக இருக்காங்க. டைப் கவனிக்கல போல இருக்குது நம்ம லீயை. லைட்டாக திரும்பி அப்போ தான் எல்லோரும் பார்க்குறாங்க. என்னடா நடக்குது, அவன் பாட்டுக்கு ஏதோ மெசேஜ் பண்ணுறான், சிரிக்கிறான், ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி ஜாய் அப்படியே பார்த்துட்டே இருக்க. அவன் அதெல்லாம் கண்டுக்காமல் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். எதுக்கு இந்த ஸ்மைல்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி டீரக் கேட்க, யார் சிரிச்சா, நான் சிரிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மொபைலில் பார்த்துட்டு தானாக சிரிக்கிறான். இல்லைடா இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, இப்போல்லாம் மொபைலில் பார்த்து தனியாக தான் சிரிச்சிட்ருக்கான்னு சொல்லி ஜாய் சிரிச்சியா இல்லையா சொல்கிறான்னு சொல்ல, நான்லாம் சிரிக்கல, நீங்கள் ஒர்க் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் போகிறான். என்னமோ ஒன்று இருக்குது, இவன் என்ன பண்ணுறான்னு தெரியல, ஆனால் எதையோ மறைக்கிறான். எங்கடா போகிற, டாய்லெட் போகிறேன்னு சொல்ல, லீ போய் சொல்லாத, உன் ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்துன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இங்கே எல்லோரும் காமெடி பண்ணிகிட்ருக்க. லீ சாய் கிட்ட எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ண, உனக்கு முன்னாடி தாண்டா இருக்கேன்னு சொல்லி அவன் வந்து அங்கே நிற்கிறான். வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ண, ஸோ நம்ம இப்போ என்னோடய பூத்துக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி அவனை கூப்பிட, அதை பார்க்கத்தான் நானும் வந்திருக்கேன், சரி வா உள்ளே போகலான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வரான். அடுத்து இங்கே இவங்க 3 பேரும் அவங்களோட அந்த திங்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அப்படியே அந்த பூத்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்க, அங்கே லீ வந்து அவனோட ஆளை கூட்டிகிட்டு அப்படியே வரான். ஒன்றுமே புரியல, இங்கே என்னடா நடக்குது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல, ரொம்ப நேரமாக அவனோட பூத் அமைதியாக இருக்குன்னு யோசிச்சேன்னு சொல்ல, இவன் எப்படா இவங்கிட்ட க்ளோஸ் ஆனா, இதை பற்றி நமக்கு தெரியலையேங்கிற மாதிரி ஜாய்க்கு அப்படியே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. 3 பேர் அப்படியே ஒன்றா நின்று பார்த்துட்ருக்க, இதுதான் என்னோட பூத், இங்கே தானே எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ண போகிறேன்னு சொல்ல, அதுக்குள்ளே அந்த பையன் அங்கே இருக்கிறவங்கள பார்த்து ஹாய்ன்னு சொல்ல, இப்போ தாண்டா உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க, என்னால் நம்பவே முடியலங்கிற மாதிரி சொல்ல, வெயிட் பண்ணு, என்னோடய ஒர்க்கை இவனுக்கு காட்டுறக்காக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜாயை பார்த்து லீ சொல்கிறான். நம்பவே முடியலடா, இன்றைக்கி ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏண்டா நாளைக்கு டிஸ்பிளே பண்ணும்போது கூட்டிகிட்டு வராமல் இன்றைக்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி டீரக் கேட்க, நாளைக்கும் அவன் வருவான்னு சொல்ல, நான் வருவேன்னு சொல்ல, எப்படா இவங்கெல்லாம் க்ளோஸ் ஆனாங்க ஒன்றும் புரியலையேன்னு ஜாய் டைப் கிட்ட கேட்க, ஆமாடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல, அதுக்குள்ளே நம்ம கேங் அங்கே வந்துடுச்சு, உங்கள் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்ல, ஆமாம் எனக்கும் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல, சாரி நான் லேட்டாக வந்துட்டேன், நான் டீரக்கிட்ட போகிறான். இல்லை பரவாயில்ல, நாளைக்கு தானே எல்லாமே பண்ணுவோம், ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குடா இதெல்லாம் பார்க்கறக்குன்னு சொல்லி ஜாயும் டைப்பும் பேசிகிட்டே இருக்க, அடுத்து இங்கே லீயும் ரியலும் ஒன்றா இருக்காங்க. உன்னை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, மறுபடியும் சண்டையெல்லாம் முடிச்சு ஒன்றா சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு சொல்லி ஹியா லைட்டாக சிரிக்கிறான். ஆமான்னு சொல்ல, இதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இல்லை, இவங்க 2 பேர் இப்போ என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குன்னு ஜாய் சொல்ல, எப்படி சொல்கிறீங்க, அப்படிலாம் எதுவும்
எதுவும் இல்லையே, நான் அதே மாதிரி தான் இருக்கேன்னு சொல்ல, இல்லை இல்லை இதில் வேற என்னமோ ஒன்று இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கீங்கன்னு சொல்ல, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி லீ சொல்கிறான். அது வந்து நான் அவனை கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியல் சொல்ல, வாவ் சூப்பர் இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் அப்படியே ஹாப்பியாக இருக்குது. உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி டீரக் கேட்குறான். ஆமான்னு சொல்ல, வாவ் இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு பிஎல் ஃபேனான எனக்கு சொர்க்கத்தில் இருக்க மாதிரி ஹாப்பியாக இருக்குப்பாங்கிற மாதிரி ஜாய் சொல்கிறா. எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அப்படியே அங்கே எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும்போது அங்கே ஒரு கேரக்டர் நிற்கிது. அந்த கேரக்டர் யாருமே கண்டுக்கல. நான் கூட லைட்டாக யாருன்னு பார்ப்பான்னு நினச்சேன், பட் அவன் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அந்த கேரக்டர் மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்க, எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்போக்கான அந்த டேவும் வந்துருச்சு. ஸோ அவங்கவுங்க டிஸ்பிளே பண்ண அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டீரக்கு, அடுத்தது ஜாய் வந்து அவளோட அந்த கீ செயின்ஸ், அந்த ஹேர் பேண்ட்ஸ் அதெல்லாத்தையுமே வந்து அப்படி டிஸ்பிளே பண்ணி காட்டிகிட்ருக்கா. எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே டைப் வந்து அவன் பண்ண அந்த கேமிங் அதை பற்றி வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். இப்படி அவங்கவுங்களோட ஒர்க்கை வந்து அவங்கவுங்க ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம லீசர் டிஷர்ட் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு அந்த மாடலை. அங்கே ஆப்போசிட்டில் தான் அவனோட ஆள் நிற்கிறான். அவன் இவனை பார்த்து அப்பப்போ சிரிச்சிட்டே இருக்க, எல்லோரும் பார்த்துட்டு அந்த பக்கம் போக, ரொம்ப தேங்க்ஸ், நீ கொடுத்த ஐடியாவில் தான் இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி லீ சொல்ல, அப்படியே சொல்கிற, இது உன்னோட ஐடியா தானே, நீ யோசிச்சது தானே இது, என்ன இருந்தாலும் உன் ஹெல்ப் இல்லாமல் எனக்கு இது கிடச்சிருக்காது, என்ன பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸில் இருந்தப்ப நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல, என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உனக்கான டே, உன்னோட டேலண்ட் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு, நீ இதை சொல்லாமல் இது வந்திருக்காதுன்னு எனக்கு தோணுது, நீ எனக்கு கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குன்னு அவன் சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், வேணா ஒன்று பண்ணலாம், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக உனக்கு இன்றைக்கி சாப்பாடு வாங்கி தரேன், தேங்க்யூ மாதிரி, ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே கண்டிப்பாக அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்கே வந்தாச்சு, உன்னோட ஒர்க்கை பார்க்குறக்காக வந்துட்டேன், நீ டயர்டாக இருக்கியான்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது, நான் ஆசைப்பட்ட என்னோடய ப்ராஜெக்ட் ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்திருக்குல்ல, அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, எல்லாரோட முகத்துலேயும் அந்த சிரிப்பை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, உன்னோட டிஸ்பிளே ரொம்ப அழகாக இருக்குது, நீ பண்ண ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டியரக்க பார்த்து சொல்லிட்டு, இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, நீ ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு சொல்லி அவனோட தலையில் கை வச்சுட்டு அவனை அப்படியே பார்க்க டீரக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீரக்கு அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. அடுத்து இங்கே ஹியா ரியல் 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் எக்ஸ்போங்கிறனால மாற்றி மாற்றி வந்து எல்லாத்தையும் பார்க்குறக்கு வர, இவங்க சரி ஓகே நமக்கு எதுக்கு நம்ம தள்ளி போய் நின்றுக்கலான்னு சொல்லி போய் நிற்க, அவனோட ஃபாக்ஸை பற்றி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, அதை ரசித்து தனியாக நின்று பார்த்துட்டு இருக்க, ஒரு வழியாக என்னோட ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சுதுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டான். டீரக்கு உனக்கு ஒன்று தரணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் வரான். என்னதுன்னு சொல்லி பார்த்தா இவனுக்காக ஒரு ஐபேட் வாங்கிட்டு வந்திருப்பான். எனக்கு எதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ ப்ராஜெக்டை நல்லா பண்ண உனக்கு வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன், ஸோ நீ பண்ண அந்த ஜாப்காக என்னோட ரிவார்டு இது உனக்கு தான், வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கே, வேண்டாங்கிற மாதிரி சொல்ல, நீ என்ன சொல்கிற, எக்ஸ்பென்சிவாக இருந்தால் என்ன, உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, உனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுது, கண்டிப்பாக உனக்கு இது வேணும்னு தோணுச்சு, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க, ரொம்ப தேங்க்ஸ்பான்னு சொல்லி அதை வாங்கவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவனுக்கு. அப்படியே அதை ஹேக் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். என்னோடய ப்ராஜெக்ட் மட்டும் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், நம்மளை பற்றி வீட்டில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அந்த டேவும் வருது, ஸோ நெக்ஸ்ட் நான் அதுதான் டார்கெட் பண்ணியிருக்கேன், என் பேரண்ட்ஸ்கிட்டையும் தாத்தாக்கிட்டையும் நம்மளை பற்றி நான் எல்லாமே சொல்ல போகிறேன்னு சொல்ல, கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்க ஒன்று ஏற்றுப்பாங்க, நீ பண்ண எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு அவங்களுக்கு தோணுன்னு சொல்ல, நீங்கள் என்ன நம்புறீங்களா, நான் உன்னை நம்புகிறேன், கண்டிப்பாக நீ சொல்லு, அவங்க ஒன்று அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்படியே அவன் தலையில் கை வச்சு ஒரு செகண்ட் நீ தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல, இதை பார்க்கும்போது டீரக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தா அங்கே தாத்தா உட்காந்துருக்காங்க. என்னடா பண்ணியிருக்கேன்னு சொல்ல, அது வந்து தாத்தா, ஏய் இன்றைக்கி நீ ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணியாண்டா கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து பேபரா அப்பா அம்மானு எல்லாருமே வராங்க டைனிங் டேபிளுக்கு. எல்லோரும் அப்படியே இருக்க, வா இன்றைக்கி காலேஜில் இவனோட எக்ஸிபிஷன் செம்மையாக இருந்தது தெரியுமா அப்படின்னு பேப் சொல்ல, ஆமாலடா மறந்து போயிட்டேன், எல்லாம் எப்படி இருந்ததுன்னு அப்பா கேட்க, சூப்பர்ப்பா, ஒரு நிமிஷம் என்னோட மாடல் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த ஃபாக்ஸை காட்டுறான். வா ரொம்ப க்யூட்டாக இருக்குடா, இதுதான் உன்னோட மாடலா, ஆமாம் இதை வச்சு தான் நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணேன்னு சொல்ல, வா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, இதை விற்கிற மாதிரி இருந்தால் சொல்கிறா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட வேணால் நல்ல காசுக்கு விற்று தரேன் அப்படின்னு சொல்ல, அப்பா இப்போ இதை பற்றி நான் எதுவும் யோசிக்கவே இல்லைப்பா, எனக்கு தேவைப்பட்டா சொல்கிறேன்னு சொல்ல, நல்லா தானே இருக்குது, சரி இது டைனிங் டேபிள், ஒர்க்கை பற்றி பிஸ்னஸ் பற்றி பேசாதீங்க, சாப்பிட்றக்கான நேரம் சாப்பிடலாம் அப்படின்னு அம்மா சொல்ல, அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரி பிஸ்னஸ் பற்றி பேசலாம் வேணாம், ஆனால் நம்ம ஒரு குட்டி பார்ட்டி பற்றி பேசலாமா, தாத்தாவோட பர்த்டே வரப்போதில் நெக்ஸ்ட் வீக், ஸோ ஒரு குட்டி பார்ட்டி பண்ணலான்னு சொல்ல, தாத்தா எதுக்குப்பா அதெல்லாம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக தாத்தாவோட பர்த்டேக்கு ஒரு பார்ட்டி பண்ணியே ஆகணும்,
ஆமாம் ஆமான்னு சொல்லி எல்லாரும் மாற்றி மாற்றி கை தூக்கிட்டு இருக்காங்க. நானே பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல குக் பண்ணி இங்கே இருக்க மோங்க்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த கார்டன்லேயே குட்டியாக ஒரு பார்ட்டி வச்சா நல்லா இருக்கும்லன்னு டீரக் சொல்கிறான். வாவ் சூப்பர்டா, டோம் கூப்பிடலாம் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்ல, வாவ் அதுவும் நல்லது தானே, ஓகே நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும், என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி தாத்தா கிட்ட கேட்க, ஓகே உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கன்னு சொல்ல, நான் தான் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி டீரக் கை தூக்குறான். ஹோஸ்ட்டு மட்டும் இல்லை நீ தான் குக் பண்ணணும்னு சொல்ல, என்னது ஆமாம் ஹோஸ்ட்டுன்னு சொன்னீல அப்போ நீயே குக் பண்ணு, கண்டிப்பாக அவன் தான் குக் பண்ணுமா, ப்ளீஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல, அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல, அவன் நல்ல குக் தான், அவன் நல்லா தான் சமைப்பான்னு தோணுது, வேணாம் ஸ்டொமக் ஏதோ அப்செட் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு அப்பா சொல்ல, அது வந்து நான் அம்மா சிரிச்சிட்டு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்ல, நல்ல வேலை தப்பிச்சேம்மாங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த டாக் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். தாத்தாவோட பர்த்டே பார்ட்டியில் ஃபாவை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும், எல்லோரும் ஏற்றுப்பாங்களான்னு தெரியலன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி டாக் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏதோ என் காதில் விழுந்த மாதிரி இருந்ததுன்னு அப்பா வராரு. அப்பா அது வந்து நீங்கள் இங்கே எப்போ வந்தீங்க, நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தீல அது லைட்டாக எனக்கு கேட்டுச்சு, எனக்கு ஃபாவை இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே அதானே, நீ யாரையோ லவ் பண்ணுற கரெக்டா அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து பக்கத்தில் உட்காராரு. அவளுக்கு என்ன வயசாச்சு, ஃபா உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி பொண்ணு நினச்சி தான் அப்பா பேசுகிறாரு. அது வந்து சொல்லு, நீ எதையோ மறைக்கிறீல, சொல்லுடா உன் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லுன்னு வைக்கப்படாத, சொல்லு நீ என்ன சொன்னாலும் ஓகே, உன்னோட வயசில் நானும் இப்படி தான் இருந்தேன்னு தெரியுமா, இதே மாதிரி தான் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் அவளை மீட் பண்ணேன், சொல்லு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி சீக்கிரம் கூட்டிகிட்டு வா, சரியா சீக்கிரம் கூட்டிகிட்டு வாடா, நீ ரொம்ப சூப்பராக ஒன்று வேலை பார்த்துருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அம்மாட்ட சொல்கிறேன்னு போகிறாரு. அப்பா நில்லுப்பா, எப்பான்னு சொல்லி இவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கா. அப்பா பாட்டுக்கு ஏதோ புலம்பிட்டு போயிட்டாரு. கடைசியில் டாக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். நான் இப்போ என்னடா பண்ண போகிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலையே, நான் ஒன்று சொன்னால் என் அப்பா ஒன்று புரிஞ்சுக்கிறாருங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே என்ன பண்ணுறதுன்னு புரியல டீரக் புலம்பிக்கிட்டே இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ரொம்ப க்யூட்டான அழகான எபிசோட். அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பார்த்தா கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி டீரக்கோட ஃபேமிலியில் ஏற்றுக்க மாட்டாங்க போல், கண்டிப்பாக ஃபைனலாக ஏற்றுப்பாங்க. பட் அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை அழுகையோடு தான் வரும்னு தோணுது. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சி கற்றுக்கலாம் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எல்லா சீரீஸும் ஒன்று போட்டுறேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சீக்கிரம் எல்லா சீரீஸுமே 1 by 1 அப்லோட் பண்ணிவிடுவேன்.